தோழர்களுக்கு வணக்கம். இந்த சீமான் பேசியதை கேட்ட உடனே அதுக்கு பதிலடி கொடுக்கணும், கண்டனம் தெரிவிக்கணும் என்று சொல்லி எனக்கு ஒரே இதா இருந்தது. ஒரு மாதிரி இப்பயே பேசி ஆகணும் போல என்னுடைய உணர்வுகள் அந்த மாதிரி இருந்தது. ஆனாலும் பேச முடியாத சூழல், கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாம போயிடுச்சு. அந்த அளவுக்கு பெண்கள் ரொம்ப எரிச்சல் ஊட்டி கோபப்படுற அளவுக்கு பேசிட்டாரு. அவர் என்ன பேசினாரு என்று நீங்களே பாருங்க நண்பர்களே, பாருங்க என்ன பேசுறாருன்னு. பெண்களை ஒரு பாலியல் தொழிலாளி அவர், அதுக்கு ஆதாரங்களை நான் காட்டவர். ஒரு பாலியல் தொழிலாளி அவர் நான் எவ்வளவு 15 ஆண்டுகள் கண்ணியமா இருந்தபோது நீங்கள்லாம் என்ன புடுங்குனீங்க? நான் பாலியல் தொழிலாளியாடா நான்? டேய், இந்நாள் வரைக்கும் நீ தச்சிருப்படா. இந்த நொடியில இருந்து நீ எப்படி செருப்பால் அடிக்க வாங்க போறேன்னு பார். பாலியல் தொழிலாளினா நான் இன்னைக்கு எங்க அக்கா வச்சு பெங்களூர்ல தவிச்சிட்டு கிடப்பேனடா. நாசமா போவடா. என்னோட கண்ணீர் நீ என்ன பண்ண போது பார். பாத்தீங்களா நண்பர்களே, என்ன பேசுறாரு? விஜய பார்த்து அவள் ஒரு பாலியல் தொழிலாளி என்று சொல்லி வெளிப்படையா விஜயலட்சுமி பார்த்து பேசுறாரு. அதுக்கு விஜயலட்சுமி கொடுத்த ரியாக்ஷனை பார்த்துட்டு உண்மையிலே எந்த பெண்களாக இருந்தாலும் அந்த வார்த்தையை தாங்கிக்க முடியாது, பொறுத்து போக முடியாது. பாலியல் தொழிலாளியாக இருந்தாலுமே கூட அந்த வார்த்தையை பொறுத்துக்கிட்டு போக முடியாது. ஏன்னா ஒருத்தர் விரும்பி அந்த வார்த்தையை சொல்லி வெளியில போய் அவங்கள கேவலமா பேசும்போது, நீ விரும்பிதான் வந்திருக்க, அப்ப கேவலமா பேசும்போது அந்த வார்த்தையை யாராலையும் பொறுத்துட்டு போக முடியாது. அதை கேவலமா பேசுறாங்க. சரி, இப்போ விஜய் அழுதுகிட்டு பேசினதுனாலதான் எல்லாரும் விஜய் மேல பரிதாபப்பட்டு சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்காக அழுதுட்டு பேசுறாங்களா? இல்ல உண்மையிலேயே சீமான் சொன்னது போல அவங்க பாலியல் தொழிலாளி தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பத்துல இருந்து ஏற்கனவே சீமானுக்கும் விஜய்க்கும் நம்ம பதில் சொல்லி இந்த கேஸை எப்படி அணுகிருக்கணும் என்று சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவை டிஸ்கிரிப்ஷன்ல போடுற, மீண்டும் பார்க்காதவங்க அந்த வீடியோவை பாருங்க. இந்த கேஸை இப்ப இவர் ஏன் இப்படி சொல்றாரு என்று நம்ம பார்ப்போம். 2011 விஜயலட்சுமி அவங்களுடைய கேஸ இந்த மாதிரி சீமான் என்னை ஏமாத்திட்டாரு என்று சொல்லி திருமணம் செய்து கொள்வதாக என் கூட உறவு வச்சுக்கிட்டு எனக்கு தெரியாமலே அவர் வேறு ஒரு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு என்று சொல்லி 2011 எப்ப கேஸ் கொடுத்தாங்களோ இன்னைக்கு வரைக்கும் அவங்களுடைய நிலைப்பாடு அதுதான். அவர் என்னை ஏமாத்தி அவங்களை ஏமாத்தினதை மட்டும் இல்ல, அவங்களுடைய பணம் பறிச்சுக்கிட்டாரு, நகைங்களை பறிச்சுக்கிட்டாரு. இந்த மாதிரி புகார்கள்லாம், சுரண்டல்கள், ஒண்ணு அவங்களுடைய உடல் மீது சுரண்டல்கள், இன்னொன்னு பொருளாதார சுரண்டல்கள். இந்த மாதிரிலாம் என்னை என்னுடைய வாழ்வாதாரத்தை பறிச்சுட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் அவங்க தன்னுடைய வாழ்வாதாரத்தை இழந்து, அப்பையில இருந்து இது ஒரே ஸ்டேட்மெண்ட் தான், என் அக்காவும் நானும் தான் இருக்கோம், எங்களை பாதுகாத்துக்க என்னால முடியல அப்படின்ட்டு 2011 இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதே ஸ்டேட்மெண்ட் தான். அவங்க ஸ்டேட்மெண்ட மாத்தல. அவங்க மறு திருமணம் செய்ததற்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லை. ரெண்டாவது, அவங்க வேறொருவருடன் சேர்ந்து வாழ்வதற்குண்டான ஆதாரங்களும் இல்லை. இது வரைக்கும் யாரும் வெளியிடல. நான் சொல்றேன்னு சொன்ன சீமான் இது வரைக்கும் வெளியிடல. சரி, சீமானோட நிலைப்பாட்டுல இருந்து வருவோம். அவங்க பாலியல் தொழிலாளின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இப்பதான் அவர் பாலியல் தொழிலாளின்னு சொல்றாரு. 15 வருடங்களாக கண்ணியம் காத்து அமைதியாக இருந்தேன்னு சொல்றாரு. அப்போ இவர் முதல்ல என்ன சொன்னாரு? அந்த பொண்ணு யாருன்னே எனக்கு தெரியாது, நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல, இப்படி ஒரு நிகழ்வே நடக்கல என்று சொல்லி அமைதி காத்து வந்தாரு. விஜய் ஃபர்ஸ்ட்ல சொல்லிட்டாங்க அவங்களுக்கும் இவங்களுக்கு எப்படி உறவு ஏற்பட்டதுன்னு. விஜய் மட்டும் இல்ல, சீமான் கூட தம்பிகளாக உடன் இருந்தவங்க, அவங்களுடைய கட்சியோட தம்பிகள், ஜெகதீஷ் பாண்டியன் கூட அவர் கூட 27 வருஷம் அவங்களோட தொடர்புல இருந்திருக்காங்க. இப்ப பெரியார் குறித்து பேசினதுக்கு அப்புறம் தான் அவர் கட்சி விட்டு விலகி இருக்காரு. அவர் கூட சொல்லியிருக்காரு, ஆமா
அவரு வந்து தன்னுடைய ஆதாரத்தை எப்படி சொல்றாருன்னா, ஜெகதீஷ் பாண்டியன் தான் வந்துட்டு முதல்ல விஜயலட்சுமிய வந்துட்டு சீமான்ட்ட கூட்டிட்டு போறாரு. எதுக்குன்னா அவங்க 2008 அவங்க வாழ்த்துன்னு ஒரு படம் சீமான் கூட சேர்ந்து நடிச்சாங்க. அந்த படத்துக்கு வந்து ஜெகதீஷ் பாண்டியன் தான் வந்துட்டு துணை இயக்குனராக இருந்திருக்காரு. அப்போ வந்து அவங்க படம் நடிச்ச அந்த பழக்கத்துல படம் நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்களுக்கு வந்து குடும்ப ரீதியா ஒரு பிரச்சனை வருது விஜயலட்சுமிக்கு. அவங்க அக்கா குழந்தை காணாம போய் அந்த குடும்ப ரீதியான பிரச்சனையில தேடி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுக்க சொல்லி டைரக்டர் சீமான்ட்ட போறாங்க. சீமான்ட்ட இருந்தது மன்னிக்கவும் சீமான்ட்ட இல்ல சேரன்ட்ட போறாங்க. சேரன் தான் வந்து என்னை விட சீமான் அவர்களுக்கு ரொம்ப பழக்கம். யாரு? ஆணையாளர் தமிழச்சி தங்கபாண்டியனோட கணவர் தான் வந்துட்டு ஆணையாளரா இருக்காங்க. அவங்க வந்துட்டு ரொம்ப பழக்கம், சீமானுக்கு ரொம்ப பழக்கம். அவங்க மூலமா போய் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கிங்கன்னு சொல்லிட்டு ஜெகதீஷ் பாண்டியனை வந்து விஜயலட்சுமிய கூட்டிட்டு போய் சீமான்ட்ட ஜாயின் பண்ணி விடுறது ஜெகதீஷ் பாண்டியன் தான். இப்படிதான் வந்து சீமானுக்கும் விஜயலட்சுமிக்குமான பழக்கம் தொடருது. அப்ப இவங்க பிரச்சனைய சொல்ல அங்க போனவங்கதான் இவங்களை வந்து ஆசை வார்த்தை கூறி கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்று சொல்லி இவங்க 2 பேத்துக்கு பழக்கம் ஏற்பட்டு அவங்க வந்து சேர்ந்து வாழக்கூடிய சூழல் உருவாகி இருக்கு. இத வந்து இவரு சீமான் மறுத்தாலும் விஜயலட்சுமி வந்து தனக்கு பழக்கம் உண்டானதுக்கு உண்டான ஆதாரங்களை அவங்க வந்து எல்லாமே வீடியோவா அப்பப்ப இணையதளத்துல வெளியிட்டிருக்காங்க. நீங்க எல்லாருமே இணையதளத்துல இயங்குபவர்கள் எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அந்த வீடியோவை இப்ப நான் ஒரு டைம் ரிலே பண்ணி காட்டுறேன். அதுல பாருங்க, ஆக்ஷன் மாமா அப்படின்னு மாமான்னு தான் விஜயலட்சுமி சீமான கூப்பிடுறாங்க. ஆக்ஷன் மாமா அப்படின்னு அவர் வந்து திரும்பி வந்து நடிச்சு காட்டுவார். நான் ரொம்ப நல்லவன் நினைக்காத, நான் கெட்டவன். அப்படியே மாமா கெட்டவனா நீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு வீடியோ வரும், அதை பாருங்க. அவனு கெட்டவன் உன் கவுண்டர் வரல அப்புறம் அப்படின்னா கேடு கெட்டவன். மாமாவை நீ நல்லதா நினைக்காத. என்ன மாமா இப்படிலாம் சொல்றீங்க? அதுக்கப்புறமா அவங்க விஜயலட்சுமி அம்மா கூட சேர்ந்து கேக் வெட்டி பர்த்டே செலிப்ரேட் பண்ற அந்த வீடியோ, அந்த போட்டோஸ் அதெல்லாம் கூட இணையத்துல இருக்கு. இப்படி ஆதாரங்கள் நிறைய இருக்கு. சீமானுக்கும் விஜயலட்சுமிக்கும் உள்ள தொடர்பு உண்மைதான் என்பதற்கான ஆதாரங்கள் இருக்கு. அப்படி இருக்கும்போது இவர் வந்து 15 வருஷமா நான் கண்ணியங்காத்து அமைதியா தானே இருந்தேன் என்று சொல்லிட்டு இப்ப வந்து திடீர்னு வந்து அவள் ஒரு பாலியல் குற்றவாளி, அவளுக்காக நீங்களாம் பறிஞ்சுக்கிட்டு வரீங்களா என்று பேசுவது எந்த விதத்துல நியாயம்? அப்படியே நீ உன் பேச்சுக்கே நீ வந்தாலும் பாலியல் குற்றவாளி கிட்ட நீ போறவன், நீ எப்படியா மாட்டவன்? நீ யாரு? உன் பேர் என்ன? நீயே ஒரு தப்பான காரியத்தை செஞ்சுட்டு நீ என்ன இன்னொருத்தரை பார்த்து கை நீட்டுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? கேள்வி வருது இல்லைங்களா? உனக்கு என்ன பாலியல் குற்றவாளி கிட்ட உனக்கு வேலை? இன்னைக்கு வரைக்கும் அவங்க இன்னும் மறுமணம் செஞ்சுக்காம வேற எந்த ஒரு தொடர்பும் இருந்ததுக்கான ஆதாரங்கள் இல்லை. இவங்க சொல்றாங்க, ஆனா ஆதாரத்தை காட்டணும். விஜயலட்சுமி எல்லாம் சென்ற வாரம் வரைக்கும் அவங்க கூட வந்து சமாதானம் பேசினதுக்கான ஆதாரத்தை காட்டினாங்க. ஆனா நீங்க சொன்ன குற்றச்சாட்டுக்குள்ள ஒரு ஆதாரம் கூட காட்டல. சும்மா குற்றச்சாட்டு அளவுலயேதான் ஓரல்ல தான் இருக்கு. ரெக்கார்டு எதுவுமே இன்னும் சீமான் வந்து காட்டல. சரி, ஓகே, அது இருக்கட்டும், அவங்க விருப்பம். ஒரு பெண்ணை ஒரு சுகத்துக்கு அனுபவிச்சுக்கிட்டு அவங்களுடைய பொருளாதாரத்தை எடுத்துக்கிட்டு பாலியல் குற்றவாளின்னு பேசுவது சரியா? இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! இப்படி பேச வச்சு வேடிக்கை பார்ப்பது சரியா? இந்த பேச்சு, இந்த துணிச்சல் எங்கிருந்து வருது? ஏன் இப்படி பேசுறாரு என்று அதை கொஞ்சம் நம்ம வந்து எங்க இருந்து வருதுன்னு பார்ப்போம். வெற்றி குமரன், மதுரையில இருக்க நாம் தமிழர் கட்சியோட வெற்றி குமரன் அவரு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அவரு சொல்றாரு, நாங்க வந்து அப்பயே வந்து இந்த பிரச்சனை பெருசா ஆகும் போதே அவங்க அடிக்கடி வீடியோ போடும்போதே அண்ணங்கிட்ட நான் போய் கேட்டேன், இந்த பிரச்சனையை வளர விட வேண்டாம், நம்ம பேசி சமாதானம் பண்ணி சுமூகமா சால்வ் பண்ணிடலாம்னா என்ன பண்ணலாம்னா அப்படின்னு சொல்லி கேட்டேன்.
கேட்கும்போது அவர் எடுத்தோன்னு சொன்னாரு, உங்க அன்னைக்கே எந்த பிரச்சனையும் இல்ல, நீ எதுக்கு அதெல்லாம் கேட்டு இருக்கிற, உனக்கு என்னப்பா பிரச்சனை என்று சொல்லி அவர் கேட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெற்றிக்குமார் வந்து சொல்றாரு. இப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தோணுதுன்னா, கயல்விழிய நம்ம வந்து அவங்கள பத்தி யோசிக்கலாம். அவங்க கிட்ட கூட உண்மையை சொல்லி கூட அவர் திருமணம் பண்ணிருக்கலாம். அவங்க கேட்காத இருக்கிறத வச்சு பார்த்தா, இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிட்ட பழகினேன், எனக்கு அவங்களுக்கும் பிடிக்கல, நான் விட்டுட்டு வந்துட்டேன், உண்மையை சொல்லியே அவர் திருமணம் பண்ணானதாவே வச்சுக்குவோம். அந்த கான்செப்ட்லயே நம்ம பார்த்துட்டு வரலாம். அப்போ அவங்க ஏத்துக்கிட்டு சரி ஓகே நீ விட்டுட்ட, நம்ம 2 பேரும் திருமணம் பண்ணி வாழலாம்னு ஓகேன்ட்டு விட்டுட்டு வந்துட்டாங்க. விஜயலட்சுமி கிட்ட எதுவுமே இல்லை, இனிமே அவங்க கிட்ட எதுவுமே தேராதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டு இன்னொரு பெண் வந்து பணத்தோட வசதியோட வருதுன்னு அந்த பொண்ணை திருமணம் பண்ணிவாங்க. இந்த பொண்ணுக்கு என்ன செட்டில்மெண்ட் பண்ணி அவங்க வாழ்க்கையை நீங்க வந்து சேஃப்டி பண்ணுமா, அந்த மாதிரி சேஃப்டி பண்ணியிருந்தா பிரச்சனை இல்லை. சீமான் அதை பண்ணியிருந்திருக்கணும் இன்னொரு திருமணம். சரி, அதையும் இந்த திருமண விஷயத்தவே விஜயலட்சுமி காதுக்கு போடாம பண்ணியிருக்காங்க. திருமணத்தை இந்த மாதிரி திருமணம் வேற ஒருத்தர் மூலமா தெரிஞ்சு திருமணம் நடக்குதுன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறமா தான் இவங்க அந்த வீடியோவும் வந்திருக்கு, அவங்க பேசினதான வீடியோ. அதுக்கப்புறமா தான் இவங்களுக்கு வந்து வேற ஒருத்தர், அது வரைக்கும் உன்னைய திருமணம் பண்ணிக்கலாம், வெயிட் பண்ணு, பொறுன்னு சொல்லிட்டு தான் இப்படிதான் அவர் தட்டி கொடுத்துட்டு வந்திருக்காரு. அந்த வீடியோ விஜயலட்சுமி பேசின வீடியோவும் இருக்கு, அதையும் பாருங்க. அப்புறமா இந்த விஷயம் இப்படி வந்ததுக்கு அப்புறம் நீங்க வேற ஒரு திருமணம் பண்ணிக்கிட்டீங்க, பண்ணினதுக்கு அப்புறம் உங்க மனைவி என்ன பண்ணி இருந்திருக்கணும்? உண்மையிலேயே அவங்க ஒரு பொண் பாதிக்கப்படக்கூடாது, நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும், நம்ம குழந்தைங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஒண்ணு அவங்க மனைவியாவது இதையெல்லாம் உங்க அன்னிக்கே பிரச்சனை இல்லை, உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டவரு அன்னி கரெக்டா இருந்திருந்து இல்ல அந்த பொண்ணை கூப்பிட்டு வச்சு பேசுவோம், பேசி அதுக்கு என்ன காம்ப்ரமைஸ் பண்ணுவோம் பண்ணிக்கலாம், அந்த பொண்ணு விருப்பப்படி அந்த பிரச்சனை பெருசாகாம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களாவது இதுக்கு உரிய முறையில நடவடிக்கை எடுத்திருந்தாங்களாக்க அந்த பிரச்சனை அப்பயே முடிஞ்சிருக்கும். இது இந்த வெற்றி குமரன் நினைக்கிறேன், அவரும் சரி ஜெகதீஷ் பாண்டியனும் சரி இன்னும் மற்ற அவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்த தம்பிகள் எல்லாம் சொல்ல வர்றது என்னன்னாக்க, அவருக்கு சுத்தமா நிர்வாக திறமைன்றதே இல்ல. பேசுவார் ஸ்டேஜ்ல, அவ்வளவுதான் பேசுவாரே ஒழிய, அதாவது இளைஞர்கள் வந்து ஆக்ரோசப்படும்படி உணர்ச்சி வசப்படும்படி பேசுவாரே ஒழிய அவருக்கு அந்த நிர்வாக திறமை என்பதே இல்லை அப்படின்னு. இந்த கேள்வியைதான் சென்ற காணொலியில நான் திரும்ப கேட்டுக்கிட்டே இருந்தேன். எதை வச்சு இந்த தம்பிகள் எல்லாம் வந்து சீமானா ஆதரிக்கிறாங்க, எப்படி இத்தனை கூட்டங்கள் சீமான் பின்னாடி போறாங்க, இவர் எப்படி கட்சி நடத்துறாரு, இப்படி ஒரு கேரக்டரை வச்சுக்கிட்டு இவர் எப்படி கட்சி நடத்துறாரு, இந்த மாதிரி கேள்விகள் எனக்கு திரும்ப நான் சென்ற வீடியோவிலே கேட்டிருந்தேன். இந்த நிர்வாக திறமை இல்லை என்பது எல்லாத்துக்குமே வெளிப்படையாவே தெரியுது. ஏன்னா தன்னுடைய வாழ்க்கையில ஏற்படுற அந்த பிரச்சனையுமே இவரால் சால்வ் பண்ண முடியல அப்படின்னாக்க, இவர் எங்க இருந்து ஒரு கட்சி தலைவராக இருந்து ஒரு கொள்கையை வந்து செயல்படுத்த போறாரு, கொள்கையை செயல்படுத்தி இவர் எப்படி ஒரு நிர்வாகத்தை கட்சியை எப்படி இவர் கட்டுக்குள்ள கொண்டுட்டு வர போறாரு அப்படிங்கிற கேள்வி இயல்பாகவே வருது. அப்படி பார்க்கும்போது இவர் கட்சியில வந்து இன்னைக்கு ஒரு பேச்சு பேசினாருனாக்க அதே பேச்ச அடுத்த செகண்டே வந்து மாத்தி பேசக்கூடிய ஆளாதான் இருக்காரு. அது கொள்கையிலையா இருந்தாலும் சரி, தனிப்பட்ட விஷயத்திலயா இருந்தாலும் சரி, ஆரம்பத்துல இருந்தே அவர் எடுத்த முடிவுல இருந்து அவரே திரும்ப மாத்தி பேசிட்டு இருந்திருக்காரு. அப்ப பேச்சிலும் ஒரு தெளிவில்லாதவராக, பிறழ் பேச்சு மாத்தி பேசக்கூடிய பிறழ் பேச்சு உள்ளவராகவும் நிர்வாக திறமையற்றவராகவும் இருந்துட்டு வந்திருக்காரு. இந்த தம்பிகள்லாம் இருக்காங்க இல்லையா, இந்த தம்பி உண்மையிலேயே சொல்ல போனா நாம் தமிழர் கட்சியில இருக்கிற தம்பிகள் எல்லாம் ஒரு கொள்கை பற்றோட தான் இருந்திருக்காங்க. ஏன்னா தன்னுடைய காசு செலவு, தன்னுடைய உழைச்சு சம்பாதித்த காசை அந்த நாம் தமிழர் கட்சி வளர்க்கறதுக்காக எல்லா தம்பிகளும் செலவு பண்ணியிருக்காங்க. நேத்து கூட நாம் தமிழர் கட்சியில இருந்த ஒரு தம்பியோட வாழ்க்கை வரலாற என்கிட்ட வந்து சொன்னாங்க. அவங்க PhD படிச்சுட்டு இந்த கட்சிக்காக தன்னுடைய வாழ்வாதாரத்தை இழந்து இருக்காங்க, ஆனாலும் இன்னும் அந்த கட்சியிலேயே தான் இருக்காங்க, அந்த கட்சி விட்டு வெளியே வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேத்து கூட ஒரு தம்பி வந்து அவங்களுடைய அண்ணன் பாலமுருகன் திமுகவுல இருக்காரு,
அவங்க தம்பி வந்து சொல்றாரு, அவங்க தம்பி இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த தம்பிகள்லாம் எதை நம்பி சீமான் பின்னாடி போறாங்கன்னாக்க, தமிழ் தேசியம்ன்ற ஒரு மாற்று, திராவிடத்துக்கு ஒரு மாற்று கட்சி வேணும், அந்த மாற்று கொள்கையை வச்சு நம்ம வந்து ஆட்சியை பிடிப்போம், அந்த ஆட்சியை பிடிச்சு மக்களுக்கு ஏதாவது செய்யணும் என்ற உணர்வோடு அந்த தம்பிகள் இருக்காங்க அப்படிங்கறது தான் புரிஞ்சுக்குது. இது வெற்றி குமரன் பேட்டியில இருந்தும் சரி, ஜெகதீஷ் பாண்டியன் பேட்டி இன்னும் அதுல இருந்து வெளியே வந்த நாம் தமிழர்ல இருந்து வந்த நம்ம திமுகவுல இப்ப வந்து ராஜீவ்காந்தி வந்து இளைஞரணி செயலாளரா இருக்காரு, மாணவரணி ஏதோ ஒரு அணியில மாநில நிர்வாகியா இருக்காரு, அவர் செய்தி தொடர்பு துறையிலயும் இருக்காரு. அவரும் கூட மிகவும் சிறப்பா ஒரு ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக நல்ல மல்டி டேலண்ட் உள்ளவராக இருக்காரு. அந்த கட்சியில இருந்து வெளியேறினவங்க அத்தனை பேரும் இவரை நம்பி போனாங்க, ஒரு மாற்று கொள்கை சித்தாந்தத்தை எதிர்பார்த்து போனாங்க. இவரால் அது செயல்படுத்த முடியாது, இவரால் தொடர்ந்து செயல்பட முடியாது என்று தெரிந்த பிறகு அங்க அவரை மாற்ற முடியாது என்பதை புரிஞ்சுக்கிட்டவங்களா அந்த கட்சியிலிருந்து மெல்ல 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 அப்படியே அந்த கட்சி கரைஞ்சிக்கிட்டே வருது. இப்ப அங்க இருக்கிற தம்பிகள் இன்னும் நம்புறாங்க, அவரை நம்புறாங்க, நம்பி தான் உழைத்த காசை கொண்டுட்டு போய் அங்க கொட்டிட்டு இருக்காங்க. அங்க அவருக்கு வந்துட்டு அதுல ஏறக்குறைய 15 வருஷம் ஒருத்தரும் சொல்றாங்க, நான் இவ்வளவு பணம் செலவு பண்ணேன், அவ்வளவு பணம், இப்படி எல்லாம் ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க. நம்ம சங்ககிரி ராஜ்குமார் பேசும்போது கூட சொன்னாரு, இவர் வந்து சரி பண்ணிக்கலாம், திருத்திக்கலாம் என்ற எண்ணத்தோடு தான் நான் வந்து அவர் கூட இந்த போட்டோ ரகசியத்தை வெளியிடாம வச்சிருந்தேன் என்று சொல்லி அவர் கூட சொன்னாரு. இப்போ இப்படி இருக்கிற இந்த தம்பிகள் மிச்சம் மீதி இருக்கிற தம்பிகள்லாம் என்ன பொசிஷன் அப்படின்னு எதுக்காக அங்க இருக்காங்கன்னு பார்த்தா, ஓரளவுக்கு சிந்திக்கக்கூடிய கொள்கையை உள்வாங்கினவங்களா இனிமே இங்க எடுபடாது, இவரை மாத்த முடியாது, இவருக்கு நிர்வாக திறமை இல்லை, இவர் வந்து ரெண்டாவது வந்துட்டு இவர் வந்து RSS பிஜேபிக்கு கைகூலி ஆயிட்டாரு அப்படின்னு உணர்ந்து ஒவ்வொருத்தரும் வெளியே வந்துட்டாங்க. மிச்சம் மீதி அங்க இருக்கிறவங்க இவர் என்ன தப்பு செஞ்சாலும் என்ன அநியாயம் செஞ்சாலும் பொறுத்துக்கிட்டு போவோம்ல, சப்போர்ட்டா அவருக்கு உறுதுணையா இருப்போம். எனக்கு இந்த கமெண்ட்ல வந்து பார்த்தீங்களா, என் பணத்தை நான் செலவு பண்றேன், உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு கமெண்ட் பண்றாங்க, வீடியோ கமெண்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, எல்லாம் ஆபாசமான வார்த்தைகளை போட்டு கமெண்ட் பண்றாங்க. அப்போ இங்க இருக்கிற மிச்சம் மீதி இருக்கிற இந்த ஆம குஞ்சிகள்லாம் என்ன பண்றாங்கன்னா, இது எல்லாத்துக்கும் பொறுத்துக்கிட்டு, இது எல்லாத்தையும் வந்து அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கிட்டு, அண்ணன் என்ன செஞ்சாலும் நாங்க அவரு கூட நிப்போம் அப்படின்னு சொல்லி நிக்கிறதன் விளைவு இவர் என்ன பண்றாரு, ஒண்ணு கயல்விழி சரியான முடிவு எடுக்காம தன் கணவனை கண்டிக்காம விட்டதன் விளைவு, இன்னொன்னு தம்பிங்க வந்து என்ன செஞ்சாலும் இல்லைனாக்கா அத்தனாயிரம் பேர் வந்துட்டு அவர் ஏதோ தியாகி மாதிரி, அது விசாரணைக்கு தான் போறாரு, அதுக்கு போய் அவ்வளவு சீன் போட. உண்மையிலேயே ஒரு நல்ல மனிதனாக இருந்திருந்தாக்க, இது என் பர்சனல் என் சொந்த விஷயமா நான் அந்த கேஸ்க்கு காவல் நிலையத்துக்கு போறேன், நீங்க வர வேண்டாம், அப்படியே தம்பிங்க வரணும்னு சொன்னா கூட வேண்டாம், என்னுடைய பர்சனலுக்கு நீங்க வராதீங்க, நான் பாத்துக்கிறேன், என் கேஸ் நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்த இடம் தெரியாம வரது தெரியாம போறது தெரியாம போயிருந்தா இது இவ்வளவு பெரிய ஆர்ப்பரிப்போ இவ்வளவு பெரிய பிரச்சனையாவோ ஆயிருக்காது. அது பட் எல்லாம் ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான பேர் ஸ்டேஷனுக்கு போய் விசாரணை பண்றாங்க, அவங்க பாட்டுக்கு இருக்கிற இடம் தெரியாம வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. இவர் எதுக்கு தனிப்பட்ட ஏதோ ஒரு கட்சி விஷயமா இருந்தாக்க தொண்டர்களை திரட்டலாம், தப்பு இல்லை, இது தனிப்பட்ட விஷயமா இருந்தாலும் ஒரு கேவலமான விஷயம், வெளியே சொல்ல நான் பூசக்கூடிய விஷயம், இதுக்கு எதுக்கு இப்படி அலப்பறை பண்ணிக்கிட்டு தொண்டர்களை திரட்டிக்கிட்டு தம்பிகளை திரட்டிக்கிட்டு, இது தேவையில்லை. அவரு நேர்மையான முறையில அணுகுறவரா இருந்தா அதை முடிவெடுப்பாரு. இவர் வந்து விளம்பர புகழுக்கு வந்து அடிமையாயிட்டாரு, தன்னை சுத்தியே விளம்பரங்கள் மீடியாக்கள் இருக்கணும் என்று விளம்பரத்துக்கு அடிமையாயிட்டாரு. அதனால எதை பேசினா பரபரப்பாகும் அப்படின்ட்டு அதை பேசுறாரு. அது நல்லதோ கெட்டதோ பொதுவா பரபரப்பாகணும், அதனால அதை பேசுறாரு. ஒண்ணு தம்பிகள் இப்படி அவர் பேசுறதுக்கு எல்லாம் காரணம். இன்னொன்னு வந்து அவருடைய மனைவி இந்த விஷயத்த சொன்னாங்களா, அவங்க மனைவி சொன்னாங்கல்ல, சே இந்த கொள்ளையில 1000 பொம்பளைங்க இருக்கிற இடத்துல இவத்தான் கிடைச்சாலா, அந்த வார்த்தை பேசலாமா? ஒரு பெண்ணா இருந்துகிட்டு இன்னொரு பெண்ணை கேவலமா பேசலாமா? தப்பு தானே. ஒண்ணு அவங்க மனைவி அவரை இந்த அளவுக்கு பேசுறதுக்கு இடம் கொடுத்துருச்சு. இன்னொன்னு ஈழத்தமிழர்கள் அவங்களுக்கு நிதி கொடுத்து உதவி பண்றாங்கல்ல, எப்படி நிதி வருதுன்னு வெற்றி குமரன் அதை வந்து சொன்னார். இன்னைக்கு எந்தெந்த ஊர்ல இருந்துட்டு நிதி வருது என்று சொல்லி அவரு வந்து அவருடைய பேட்டியில சொல்லியிருக்காரு.
அப்படி ஈழத்தமிழர்கள் வந்து இப்படியாப்பட்டவனு ஒரு நாளை காலையில ஒரு பேச்சு, மதியம் ஒரு பேச்சு, சாயந்தரம் ஒரு பேச்சு, இந்த பேச்சை நம்பி ரெண்டாவது இங்க வந்து ஈழத்தமிழர்களுக்காக குரல் கொடுக்கறதுனால அங்க இருக்கிற ஈழத்தமிழர்களுக்கு விடுதலை கிடைக்குமானா அது முடியாது, அது நடக்காத காரியம். இத கூட புரிஞ்சிக்காதவங்களா தான் ஈழத்தமிழர்கள் இருக்காங்க. அவங்களுடைய முட்டாள்தனம் ஒண்ணு. இதையெல்லாம் ஒண்ணு சேர்த்து பயன்படுத்திக்கிட்ட சீமான் வந்து ஒரு விதத்துல வருமானத்துக்கு வருமானமும் வருது, தன்னுடைய மனைவியும் சப்போர்ட் பண்றாங்க, தம்பிங்க இருக்கிறாங்கன்ற இந்த திமிருல, தெனாவட்டல, ஆணவத்துல இன்னைக்கு பெண்களை பொது வெளியில வச்சு பேசக்கூடிய, இழிவா கேவலமா பெண்களா மதிக்காம ஒரு பொண்ணை வந்து தரந்தாழ்ந்து பேசக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு சீமான் வந்துட்டாரு. இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது. சோசியல் மீடியாவில பெண்கள் எல்லாம் பெண்களை வச்சுக்கிட்டே பேசுறியாடான்னு எல்லாரும் வச்சு கழுவி ஊத்துனாங்க. கழுவி ஊத்தினதன் விளைவு இப்போ ஒரு 2 நாளா சுத்தியும் பெண்கள் இல்ல, ஆண்கள் மட்டும்தான் நிக்கிறாங்க. சீமான் இந்த போக்க மாத்திக்கணும். உன் தேவைக்கு அந்த பொண்ணுகிட்ட போய் எல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு எல்லாம் சுரண்டல் பண்ணிக்கிட்டு அந்த பெண்ணை வந்து இன்னைக்கு வந்து பாலியல் தொழிலாளின்னு சொல்றது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஒரு கட்சி தலைவனாக இருந்து கொண்டு நீ வந்து ஓம் வாழ்க்கையிலே இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, மற்ற தலைவர்கள்லாம் இழுக்கிறது, மற்ற கட்சி தலைவர்கள்லாம் போய் பாருங்க அவங்க வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்குதுன்னு என்று சொல்லி மற்ற தலைவர்கள்லாம் இழுக்கிறது. அவங்க வாழ்க்கையில 1000 நடக்கும், நடக்காமல் இருக்கும், தனிப்பட்ட முறையில எது வேணாலும் நடக்கும், அது பிரச்சனை இல்லை. எதுவும் வீதிக்கு வரல. வீதிக்கு வந்தா எல்லாரும் பலரும் பல விதமா தான் பேசுவாங்க. எந்த ஒரு பொண்ணும் இந்த தலைவரால நான் பாதிக்கப்பட்டிருந்தேன்னு 15 வருஷமா கோர்ட்டு கேஸ் ஏறல. ஓ விஷயத்துல மட்டும்தான் 15 வருஷமா இது நடந்துட்டு இருக்குது. நீ செய்யற தப்புக்கு இருக்கிற தலைவர்களை எல்லாம் குற்றம் சாட்டுறது மிகப்பெரிய இது வந்து மிகப்பெரிய தவறான காரியம். இத நீ பேசுறதுனால உன் தம்பிங்களும் சேர்ந்துட்டு சோசியல் மீடியாவில இவங்க சரியா அந்த கேள்வி கேட்க நீங்க ஆள் கிடையாது. அவங்க வாழ்க்கையில அவங்க வீட்டுக்குள்ள பண்ணிக்கிறாங்க. நீங்க பொதுவெளிக்கு வந்துட்டீங்க. பொதுவெளிக்கு வந்துட்டா எல்லாருமே தான் கேள்வி கேட்பாங்க. ஏன் பொதுவெளிக்கு வர அளவுக்கு நீ நடந்துகிட்ட? தப்பு உன்னோடது தானே. நல்லதோ கெட்டதோ நீ வெளியில வராம நீ அடக்கி அதை அந்த பொண்ணுக்குரிய செட்டில்மெண்ட் பண்ணி இருந்தாக்க இந்த அளவுக்கு வந்திருக்குமா? செட்டில்மெண்ட் பண்றியோ அதுக்கு ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ் பண்றீங்களோ ஏதோ ஒண்ணு, அது உங்களோட இது இந்த அளவுக்கு வந்திருக்குமா? அதை வளர்த்தது நீங்க தான். குடும்பத்தை நிர்வாகம் பண்ற திறமை இல்லை, தனிப்பட்ட வாழ்க்கையை தன்னைத்தானே நிர்வாகம் பண்ணிக்கக்கூடிய திறமை இல்லை, தனிப்பட்ட சுய ஒழுக்கம், தன்னுடைய நேர மேலாண்மை இதை நிர்வாகம் பண்ணிக்கக்கூடிய திறமை இல்லை. அப்படி இருக்கும்போது நீ ஒரு கட்சியை நடத்துற திறமை சுத்தமா இல்லை. எதுக்கும் தேவையில்லாத ஆணியா இருக்கிற ஒன்ன வச்சுக்கிட்டு ஒரு ஆணி கூட கொடுங்க முடியாது. உன்னை நம்பி வர தம்பிகளோட வாழ்க்கை, அந்த தம்பிகள் தான் சிந்திக்கணும். செம்மறி ஆட்டு கூட்டம் போல உன் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. அந்த தம்பிகளும் அந்த தங்கைகளும் தான் சிந்திக்கணும். இப்போ ஒரு வழியா உன் பின்னாடி பொம்பளைங்க நிக்கிறத நிப்பாட்டிட்ட நிறுத்தினா அவங்க குடும்பமும் சேர்ந்து அவமானப்படும். அவ புருஷன் பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து அவமானப்படும். உன் கூட பிள்ளைங்க வந்தாங்களாக்க, பொண்ணுங்க வந்தா அதே போலத்தான் உன் கூட வர தம்பிகளுக்கு அதே அவமானம் தான். இப்போ அண்ணன் போலத்தானே தம்பி இருப்பான் அப்படின்ற. ஏன்னா உன் தம்பிங்களும் அப்படித்தான் இருக்காங்க. இடும்பவனம், கார்த்திக், சாட்டை இவங்க எல்லாம் இன்னும் உன் தம்பிங்கெல்லாம் பாலியல் குற்றத்துல மாட்டிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க மேல நீ எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல, கேட்கவும் இல்ல, கண்டிச்சுதான் பேப்பர்ல வரவும் இல்ல. காரணம் என்ன? ஓமையிலேயே குற்றம் இருக்கிறதுனால அவங்கள உன்னால கண்டிக்க முடியாத சூழ்நிலையில இருக்கிற. ஆக இந்த அம்மா இதுதான் சீமானோட நிலைமைய ஒழிய, நீ இவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணிக்கிட்டு இன்னொரு பொண்ணை பார்த்து நீ பாலியல் குற்றவாளி, பாலியல் தொழிலாளின்னு சொல்றது மிக மிக அயோக்கியத்தனம். வாய் அடக்கணும். இந்த லட்சணத்துல வந்து உன்னை பத்தி யாரும் சோசியல் மீடியாவுல பேசக்கூடாது, பேசினா கேஸ் போடுன்னு சொல்றேன். போட்டா போட்டுருப்போம், அதுக்குள்ள இங்க யாரும் பயப்படுறவங்க கிடையாது. ஏன்னா அதுக்காக நீ பெண்களை வந்து கேவலப்படுத்திட்டு இருந்தீங்க, மரியாதை இருக்காது. பெண்கள் நீ உனக்கு வந்து உன் குடும்பத்தை பத்திய பொறுப்பு இல்ல, உன் பிள்ளைகளை பத்திய பொறுப்பு இல்ல, உன் கட்சி பற்றிய பொறுப்பு இல்ல, எதை பத்தின ஒரு பொறுப்புணர்வு இல்லாத ஒரு ஆண்மகன், ஒரு எதையும் நிர்வகிக்கக்கூடிய திறமை இல்லாதவன் நீ வந்துட்டு எந்த பொறுப்புக்கும் வரக்கூடாது. நீ முதல்ல உன் கட்சி விட்டு விலகிறது அந்த கட்சிக்கு நல்லது. வேற யாராவது அந்த கட்சிக்கு தலைமை தாங்கி நடத்தினா அந்த கட்சி நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம் நண்பர்களே.
உங்களுடைய கருத்தை பகிர்ந்து ஆதரவு கொடுத்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.